திரு பொன்ராஜ் அரசியல் விமர்சகர் தற்போது நம்முடன் இணைகிறார். சார், மகிழ்ச்சியான செய்தி. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட அந்த போர் பதற்றம் சண்டை தற்போது மாலை 5 மணியுடன் முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியுறவு துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 6:10 மணிக்கு வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இந்தியா and Pakistan have today worked out an understanding on stoppage of firing and military action. India has consistently maintained a firm and uncompromising stance against terrorism in all its form of manifestations. It will continue to do so என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இந்த போர் நிறுத்தம் தொடர்பாகவும் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அந்த முன்னேற்பாடு தொடர்பாகவும் தற்போது வந்திருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களின் எக்ஸ் பதிவு சம்பந்தமாகவும் உங்கள் கருத்தை பதிவு செய்யலாம் சார், உங்களுக்கான நேரம். வணக்கம். உண்மையிலே இது மகிழ்ச்சிக்குரிய செய்தியை சொல்றீங்க. அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதில் சரியான நேரத்தில் தலையிட்டு இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கண்டிப்பாக 2 நாடுகளும் இந்த ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஃபயரிங் இதை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறி. 2 நாடுகளுமே போரை விரும்பிய நாடு அல்ல. இது தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்தியா நடத்தக்கூடிய தாக்குதலை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஆதரிக்கும். ஆனால் அது போராக மாறினால் அது 2 நாடுகளுக்குமே தீங்கு விளைவிக்கும். எனவே இது சரியான நேரத்துல யாரும் தலையிட மாட்டோம் என்று ஒதுங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதில் தலையிட்டு 2 நாட்டு தலைவர்களிடம், நமது பாரத பிரதமர் மோடி அவர்களிடமும் பாகிஸ்தான் பிரதமர் அவர்களிடமும் பேசி நம்ம இந்த போர் நிறுத்தத்தை, அதாவது சீஸ்ஃபயர்னு சொல்ல முடியாது, ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஃபயரிங் அப்படின்றாங்க. அது மே 12th வரைக்கும் 12th they will resume the talks அப்படின்னா உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. 2 பக்கம் இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி, 2 நாட்டு மக்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல செய்தி. இது போரினால் அழிவுதான் ஏற்படுமே ஒழிய ஆக்கம் வராது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தீவிரவாதிகளுக்கு புகலிடமாக விளங்கக்கூடிய பாகிஸ்தான் அந்த நடவடிக்கையிலிருந்து மாறினால் பாகிஸ்தானும் மீண்டு எழும். இல்லை என்று சொன்னால் இது தொடர்ந்த போராகத்தான் இது நடந்து கொண்டே இருக்கும் என்பதை உணர்ந்து இனிமேல் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க முடிவு, வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். சார், இப்போ முக்கியமான கேள்வி, இந்தியானா அதிகாரம் முழுக்க இந்த போர் குறித்து அதிகாரம் முழுக்க நிச்சயமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாயிலா பல்வேறு அறிவிப்புகள் வந்தது. ஜனாதிபதி, அது மட்டும் இல்லை, வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை செயலாளர்னு ஒரு அதிகார மையம் இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே யார் நம்பர் 1, அதுலேயே குழப்பம் இருக்க, இராணுவ தலைமை தளபதியா இல்லை பிரைம் மினிஸ்டரா, ஷபாஸ் ஷெரீப், யாருன்னே தெரிய மாட்டேங்குது சார். இந்த குழப்பம் எப்போதுமே பாகிஸ்தானில் இருக்குது. தற்போது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி சீஸ்ஃபயரில் சார், சீஸ்ஃபயர் தான், இமீடியட் சீஸ்ஃபயர்னு தான் டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த இமீடியட் சீஸ்ஃபயருக்கு யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கும் பாகிஸ்தான் தரப்பில்? பாகிஸ்தான் தரப்புல பிரதமர் கிட்ட தான் அவர் பேசியிருக்கணும். ஆனா ராணுவ தளபதி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கரா அங்க இருக்காரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இதுவரைக்கும் தொடர்ந்து ஒரு 5 வருடங்கள் யாருமே பிரைம் மினிஸ்டர் அங்க இருந்தது கிடையாது. எல்லாமே மிலிட்டரியினுடைய டிசிஷன் தான் அங்க ஃபைனல் டிசிஷன் ஆயிருக்கு. மிலிட்டரி ராணுவம் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அங்க செயல்படுகிறது. எனவே அதனாலதான் அங்க அமைதி இல்லை, அங்க வறுமை, வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பின்மை, இந்த மாதிரி டெரரிசம், போதை மருந்து கடத்தல், இப்படிப்பட்ட நிலைகள்ல இளைஞர்கள் தவறாக வழிநடத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. எனவே இதை உணர்ந்து கொண்டு பாகிஸ்தான் மக்களும் பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் இணைந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவுடைய ஆக்ஷன்னால. அதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், பாகிஸ்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியா சைட்லையும் நம்ம வாரை விரும்பவில்லை. கண்டிப்பாக போர் என்பது எதற்குமே தீர்வாகாது. போரை ஆரம்பிச்சிடலாம் ஈஸியா, ஆனா போரை நிறுத்துவது எளிது அல்ல. 40 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீனம் வார் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு.
ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்சாச்சு, ஆனா நிறுத்த முடியல யாரால. இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரே நாள்ல அழித்து ஒழித்து விடுவேன் வியட்நாம்னு சொல்லி அமெரிக்கா வந்தது, கடைசி வரைக்கும் வியட்நாம ஒன்றும் செய்ய முடியல அமெரிக்காவால. சோ எனவே வந்து போர் என்பது இது வந்து ஒரு தீர்வாக அமையாது. அதுக்கு பதிலாக மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும், மக்களுடைய கல்வியை, மருத்துவத்தை, பொருளாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நாடுகள் பாடுபட வேண்டிய எந்த நாடும் மதவாதத்தை கையில் எடுத்தால் அந்த நாடு அழிந்துதான் தீரும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எனவே மதவாதத்தை கையில் விட்டுவிட்டு மனித நேயத்தை கையில் எடுக்க வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். சர்வாதிகாரம் எங்குமே இடமில்லை. சர்வாதிகாரத்திற்கு இடம் கொடுத்தால் அழிவு நிச்சயம் என்பதை இரண்டு நாடுகளுமே புரிந்து கொள்ள வேண்டும்.